So welcome back G fam. How are you all? And assalamu alaikum and good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எஸ் வீடியோ ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுங்க. ஸோ நேற்று போட்ட வீடியோலேயே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ் வி ஆர் இன் இந்தியா. ஸோ எதுக்காக வந்திருப்பேன், ஏன் வந்திருப்பேன் அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், எப்படி மழை பெஞ்சதில் எல்லாம் எப்படி ஜெயின்னு இருக்குது. கிளைமேட்டை பாருங்கள், அது ஒரு பக்கம் இப்படி இருக்குது. ஸோ எஸ் எது எப்படி இருந்தாலும் இப்போ கொஞ்சம் மழை இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம இப்போ மார்னிங் வந்து 9:30க்கு எந்திரிச்சாச்சு. நைட்டு வந்து சரியாக தூங்கலை. லல்லி வந்து அப்பப்போ எந்திரிக்க நடுவில் அப்போ பால் ஊற்றி கொடுக்கணும். ஆஃப்ரின் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்குது, ஸ்டில் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணல. ஸோ மேபி டுடே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ப்ளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, ஸோ பொண்ணு பிறந்தா ஒரு ஆடு வெட்டணும், பையன் பிறந்தா 2 ஆடு வெட்டணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம். அப்படிங்கக்குள்ள ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஆடு வந்து வெட்டணும். ஸோ மேபி 25 கிலோ சம்திங் வரணும் 2 ஆடு. ஸோ எஸ், ஸோ 2 ஆடு வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுக்காக நம்ம வந்து இப்போது கிளம்புறோம். வாங்குறதுக்காக இல்லை, ஆக்சுவலாக ஜஸ்ட் பார்க்குறதுக்காக. ஒருத்தவங்களும் ஒரு இடத்துல ஒரு ரேட் சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம நேரில் போய் விசாரிக்கல. ஸோ நம்ம போய் நேரில் விசாரிக்கலாம் எவ்வளோ வருது ஆடு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வீட்டிலேருந்து சூப் வச்சுருக்காங்களாம். சூப் வாங்கி எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பலான்னு இருக்கோம். ஸோ வாங்க அந்த சூப் எடுத்து குடிச்சிட்டு கிளம்பும். அம்மா மேலே வராங்க, லல்லி வந்து உள்ளே தூங்குது. ஸோ எஸ், பேக் ரொம்ப நாளாக வீடியோ போடாதனால ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ரியலி உங்கள் அன்பு அண்ட் ஆதரவு கண்டிப்பாக கொடுத்துட்டே இருங்க, கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஆடோட விலைவாசி கள்ளக்குறிச்சி சுற்றி என்ன இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன், ஓகேவா? ஸோ வாங்க ஜிஃபம் போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. மழை வரியே வராமல் இருந்தால் சரி. அண்ட் நம்ம கேடிஎம்மே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் வாங்க. ஓகே, ஸோ ஜிஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு கையிலே வீடியோ பிடிச்சிட்டு இருக்க முடியாது. தலைவர் ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட வந்து அப்படியே கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னேன். கவர் வந்து பைக்கில் தூக்கி போட்டாச்சு. ஸோ கேடிஎம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 2 மந்த்ஸுக்கு மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 2 மந்த்து தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சம்திங். ஏதோ நாயெல்லாம் உட்காந்துருக்கு போல், திப்பியாக வேறு தெரியுது. ஸோ வண்டியை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சீட்டை மட்டும் துடைக்கணும். ஸ்கூட்டியில் எதுவும் இருந்துச்சுன்னா துடைப்போம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ நியூட்ரல் பண்ணிக்கலாம். நியூட்ரல் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஒரே இதில் ஸ்டார்ட் ஆகுதா இல்லை செக் பண்ணலாம். 1 2 3. ஏய், செல்ஃபை கொடுத்துட்டு எடுத்துருச்சுப்பா. அப்போ இதை கொஞ்சம் பிடிச்சி தான் வைக்கணும் நம்ம. சில்லுன்னு இருக்குல்ல கிளைமேட்லாம். சூப்பர். இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வார்ம் அப்பில் விட்டோம்னா சரியாயிடும். சூப்பர் கைஸ். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு வழியாக. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகலாம். போயிட்டு இந்த பக்கத்து ஏரியாவில் ஆடு நிறையா நம்ம பார்த்துருக்கோம் மேய்க்கிறது கூட்டமாக. ஸோ அவங்கள்ட்ட போய் கேட்டு என்ன விலைவாசி, எவ்வளோ கிலோ வருது, நமக்கு ஏற்ற கிலோ இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிக்குவோம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஸ்கூட்டி சாவி இருக்குது, எடுத்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, துணிகின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் எடுத்து துடைப்போம். அங்கே இருக்குது பாருப்பா துணி. இப்போதைக்கு இதே போதும், ஏன்னா சேராக இருக்குது. இதை மட்டும் துடைச்சி எடுத்தால் போதும்னு இருக்கும். இல்லை கொஞ்சம் ஈரமாக வேணும், போக மாட்டேங்குது இதுலேருந்து. ஏன்னா பாடி தான் துடைக்க முடியாது. இப்போ அப்படியே நம்ம வந்து துடைச்சோன்னு வச்சுக்கலாம், ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் விழுவோம். தண்ணி அடித்து துடைக்கணும். பட் ஓகே, ஃபுல்லாக பின்னாடி பாருங்களேன் எல்லாம் சேரும் உலையுமாக இருக்குது. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஃபுல்லாமே இதை வச்சு இப்படியே தான் ஓட்ட போகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியர் ஆனோடனே நம்ம வந்து ஃபுல்லாக தொடச்சி வைக்க போகிறோம். இப்போதைக்கு இது இருக்கட்டும், அவ்வளோதான். சும்மா அந்த கை மட்டும் தொடச்சிக்குவோம். ஹேண்டிலு, கண்ணாடி. பட் போகல, வேஸ்ட் இது, தண்ணி ஈரமாக இல்லை, அதனால தான். எஸ் கைஸ், ஸோ லெட்ஸ் கோ ஜி ஃபேம். நம்மளோட பைக் எடுத்துகிட்டு இப்போது கிளம்புவோம். கொஞ்சம் நேரம் வார்ம் அப் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸில் வண்டி இந்த வழியாக வெளியே எடுத்துகிட்டு அப்படியே அழகாக வந்து கட்டி போவோம். அண்ட் ஆடு எந்த மாதிரி இருக்குது, என்ன விலைவாசியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம செக் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. வாங்க ஜிஃபேன். ஸோ நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழக்கம் போல் டோல்கேட்டுக்கு வர்ற கடைக்கு ஃபஸ்ட்டு வந்தாச்சு. பிகாஸ் ஆஃப் வண்டியை கொண்டு இங்கே நிப்பாட்டிட்டு கடையிலேருந்து ஒரு டீயை ஒன்று வாங்கிட்டு குடிச்சிட்டு தென் வி வில் கோ டு அந்த ஆடு பார்க்குற வேலை. ஸோ அந்த ஆடு வேலையை அப்போ நம்ம முடிக்கணும். ஸோ இப்போதைக்கு இல்லை. ஏன் இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்னா, வீட்டை விட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி வெளியே வந்தோடனே ரெண்டுக்கு வந்துருச்சு. ஏடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சரி வரும், ஒரு டீயை சாப்பிட்டுட்டு இங்கே வாஷ்ரூம் இருக்குது, ஸோ போவோம், அதை யூஸ் பண்ணிக்குவோம். யூஸ் பண்ணிவிட்டு தென் இந்த சர்க்கிளில் வந்து எங்கேயாவது ஆடெல்லாம் விற்கிறாங்களா, என்ன மாதிரி விலை விற்கிது அப்படின்ற மாதிரி. உயிர் ஆடுனா கிலோ வந்து 350 ரூபா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு தான் இப்போ கிலோ பண்ணுவாங்க.
என்னென்னு எனக்கும் தெரியல. ஸோ லெட்ஸ் see என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஜெய்ஃபேன். ஸோ ஸ்டே டியூனாக இருங்க. அடுத்தடுத்து நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நான் லாஸ்ட் டைம் போகிறப்பெல்லாம் இது இவ்வளோ பெருசாக இல்லவே இல்லை. 2 மாதத்தில் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சு. நான் அப்போல்லாம் நட்டு வச்சுருந்தாங்க தம் துண்டு ஒரு ஜானுக்கு தான் இருந்துச்சு. நல்லா வளர்ந்து நிற்கிது சோளக்கருது. மாஷா அல்லாஹ். ஆனால் என்னங்க கருது தான் காணோம். இருக்குது கருதுக்குள்ளே இருக்குது பாருங்கள். எஸ் சூப்பரப்பா. நம்ம ஊருக்கு வரும்போது தான் அந்த பச்சை பசேர்னு அதெல்லாம் பார்க்கும்போதே அப்படியே மைண்டு ஒரு மாதிரியாக ரிலாக்ஸாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பட் நமக்கு இருக்கிற ப்ரெஷருக்கு எல்லாம் ரசிக்க முடியாது. உடனடியாக நம்ம மறுபடியும் சவுதிக்கு கிளம்பி ஆகணும். அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்போ அவ்வளோ சீக்கிரம் கிளம்புறேன் அப்படின்றத. ஜிஃபேமேன்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளை தேடி நம்ம வந்து விட்டோம். நம்ம முன்னாடி ஆடுகள் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் ஆடு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஆக்சுவலாக செம்மறி ஆடு இருக்குது. அண்ட் நாட்டு ஆடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இவங்க வந்து கொஞ்சமாக தான் வச்சுருக்காங்க. பட் நாட்டு ஆடு இவங்கள்ட்ட எல்லாமே நாட்டு ஆடாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் என் பையன்கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நீங்கள் இப்போ கேட்டவங்க நான் வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அது வரைக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சைஸ் தேருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மினிமம் வந்து இந்த சைஸில் ஒரு ஆடு. இது ரெண்டுமே கட்டான சைஸ் தான். பட் இது சின்னதாக இருக்குது. இது ஒன்று இந்த கீழே ஒருத்தன் நிற்கிறான் பாருங்கள். கெடாவா இது பொட்டை ஆடா தெரியலையே. 2 கெடா தான் வாங்கணும். ஸோ இது ஓகே. இதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ஒரு 2 ஆடு வந்து பார்த்திங்கன்னா வாங்கி நம்ம வந்து குர்பானி கொடுக்கணும். ஸோ லெட்ஸ் see ஒரு 20-25 கிலோ கறி தேருனா ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. அந்த தாத்தா விட்டு சொல்லிட்டு போனாங்க பாட்டி, இங்கேயே நிறுத்து, அவங்க தான் ஆடு வாங்க வந்திருக்காங்கல்ல, ஆடு ஓட்டாதுன்னு. அவரே போடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு எடுத்துகிட்டு ஆட்டை. நான் தானே சரி போங்க, இங்கே தானே சுத்த போது, வேறு எங்கே இருக்க போகுது, பேசிட்டு வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆஹா வரானே ஒரு குரங்கு வரானே. ஓடு இது நமக்கு செட் ஆகாதே. ஐயோ இருங்க, நான் கொஞ்சம் ஓடிடுறேன், கொஞ்சம் தூரமாக ஓடிடுறேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையை வந்து வாங்கியாச்சு கையில். ஸோ நேற்று வந்து பார்த்துட்டேன், இன்றைக்கி வந்து பார்த்தாச்சு. ஸோ குட்டி எவ்வளோ பிறக்கும்போது 3200 இருந்தாப்புல. ஸோ இப்போ வந்து 2900 தான் இருக்கும். ஸோ பிள்ளைக்கு வந்து ஒரு 2-3 நாளாக மஞ்சக்காமல், அப்புறம் அந்த இன்குபேட்டர் வைப்பாங்களே டப்பா உள்ள கண்ணாடி பெட்டி உள்ள வச்சுருந்தாங்க. ஸோ வச்சு முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். சரி பிள்ளையை பார்த்துட்டு போகலாம். ஆடு பார்த்துட்டே இருந்தோம், ஆடு பார்த்தாச்சு, இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. அதுக்கப்புறம் சரி அப்படியே பிள்ளையை ஒரு 8 பார்த்துட்டு போயிடலான்ட்டு ஓடி வந்துட்டேன். ஸோ இப்போ பிள்ளையை பார்த்துட்டு மறுபடியும் கிளம்புவோம், ஓகேவா. ஸோ ஃபேஸ் ரிவீல்லாம் இப்போ எதுவும் பண்ண போகிறதில்ல. எல்லாமே வந்துட்டுனா 40 நாள் கழித்து தான் எதுவாக இருந்தாலும் பேர்லேருந்து எடுத்து எல்லாமே. ஸோ ஆனால் மேலாக ஃபீமேலான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ் இதுதான். வாங்க ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கக்கூடாது, கிளம்பலாம் வாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஹாய் சொல்லு. ஹாய். இப்போலாம் எல்லார் வீட்லேயும் இந்த பொம்மை தான் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கலர் கான்ட்ராஸ்ட் அதிகமாக உள்ள அந்த திரை தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போல்லாம் வர்ற பொம்மை கலர் இருந்துச்சு. இப்போலாம் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த எல்லோ அந்த இது அதுன்னு சொல்லிட்டு. இஷ்யூ எப்போலேருந்து பார்க்குறேன் நீ இதை? எவ்வளோ நேரமாக பார்க்குற? இப்போ தான் பார்க்குறியா? கிட்டெல்லாம் பார்க்கக்கூடாது, பின்னாடி வா, அப்படி பார்க்கக்கூடாது. நல்லா தள்ளி போ இன்னும் கொஞ்சம். அவ்வளோதான், இங்கேருந்து தான் பார்க்கணும். கிட்ட போய் பார்த்தா கண்ணு வீணாக போயிடும். ஸோ எஸ் கைஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக ஆடு பார்க்க போயிருந்தேன். இப்போ அதுக்கப்புறம் ஒருத்தங்கள்ட்ட ரேட்டு செட் ஆச்சு. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து கேட்டுட்டு நேரில் போயிட்டுருக்கேன், ஆடை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ பார்த்துட்டு சொன்னாங்கன்னா அகைன் வந்து போவோம், அந்த ஆடு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா கச்சராபாளையத்துக்குள்ள இடத்துல ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான் இதுதான். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற நடைமுறை. இப்போ இதுதான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. நடைமுறைக்கு என்னென்னமோ சொல்கிற மாதிரி இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு. அண்ட் ஆல்சோ ஹாஸ்பிட்டலும் போனேன், இந்த பாப்பா பையனை பார்த்தேன். ஸோ மேலா ஃபீமேலான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நானே வந்து உளறிட்டேனே. மற்ற யூடியூபர் அந்த வர கட் பண்ணி எடி தூக்கியிருப்பாங்க, சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஓகே, பையன் பிறந்திருக்கான் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ரொம்ப சந்தோஷம். அப்போ பொண்ணு பிறந்தா உனக்கு சந்தோஷம் இல்லையாடா அப்படின்லாம் சொல்லி இப்போ தேவையில்லாமல் புதற்கிழமை கேட்காதீங்க. எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு, 2வது பையன் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். இது வந்து நானும் இல்லை, பொதுவாக ஒரு பெற்றோர்கள் அப்படிங்கக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மேக்ஸிமம் எல்லாருக்குள்ளே என்ன தாட் இருக்குமோ அதே தான். ஸோ பார்த்தாச்சு, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆடு வந்து ஃபிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு நான் வந்துட்டு சரி என்ன ஆடுன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு நான் கவரப் பண்ணி நான் போடுறேன். இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் இல்லை. ஸோ அப்டேட் வரட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா. ஓகே சார், வாங்க இப்போ நம்ம சாப்பிட போகலாம். பார்த்தீங்கன்னா அடுத்த ஆடு பார்க்க வந்தாச்சு. நிக்கிதா பாருங்கண்ணா, எவ்வளோ ஒம்பு பண்ணுது பாருங்கள். ஸோ எஸ் ஆடு வந்து பார்த்தாச்சு இங்கே சந்தையில். வாங்க இதை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் என்ன ஏதுன்னு டைம் சொல்கிறேன். எஸ் ஜிஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்துக்கிட்டோம் எங்கடா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு தான். ஸோ இது வந்து நம்ம வீடு கிடையாது ஆக்சுவலாக, பட் நம்ம வீடு அப்படின்ற மாதிரி தான் ஒரு கணக்கு. இல்லைன்னு சொல்லிட்டு பூட்டி வச்சுருக்க பாரு.
பூட்டி இருக்குமா? ஆ புரியல. திறக்க முடியலன்ற. எஸ். ஸோ நம்ம இப்போ போய்ட்டு செக் பண்ணலாம். திறக்க முடியலையா? சாரி, நான் தான் திறக்க முடியலன்னு. டைட்டாக இருக்கும் ஒரு வேளை. அட செக். ஆமாம். சரி ஜிஃபேன் வாங்க. என்னடா இப்போ என்ன காட்டை கொண்டு போயிட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா? நத்திங். நம்ம ஆட்டுக்குட்டி செல்லக்குட்டியை வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்க, நிற்கிறாங்களா உட்காந்துருக்காங்களா தெரியல. டார்ச் வச்சு காட்டுறாருங்க. எஸ். ஸோ 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நிற்கிறாங்க. ஸோ இந்த 2 ஆடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் ஜிஃபேன் அக்கீகா கொடுக்குறதுக்கு. இந்த அக்கீகா என்பது நம்ம என்ன சொல்லுவாங்க, பையன் பிறந்தா 2 ஆடு, ஸோ பொண்ணு பிறந்தா 1 ஆடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கணும். ஸோ அது மாதிரி நாளைக்கு காலையில் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குர்பானி கொடுக்க போகிறோம். ஸோ எஸ், குர்பானி கொடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பங்காக பிரித்து அந்த 3ல் 1 பங்கு நமக்கு, 1 பங்கு சொந்தக்காரங்களுக்கு, 1 பங்கு 3வது மனிதர் யாருன்னு தெரியாதவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து முடிச்சிடணும். ஸோ எஸ், எவ்வளோ சீக்கிரம், அதாவது குழந்தை பிறந்து 7வது நாளே கொடுக்கணும். 7வது நாள் அன்றைக்கி கொடுத்துடணும், இல்லைனா 7 நாளுக்குள்ளே சம்திங் கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில் தெரியல. பட் அது 7வது நாளுக்குள்ளே கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ அங்கே இருக்குது, கத்துது பாருங்களேன். கத்துது, லைட்டாக எட்டி பார்க்குது. நம்ம எங்கே வெளியே போயிட்டோன்னு நினச்சிட்டு கத்துது. பட் நம்ம இங்கே தான் இருக்கோம். சரி, ஓகே. அது நம்மளை தான் பார்க்குது ஜிஃபன். பாவமாக இருக்குது. இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம், நாளைக்கு காலையிலேயே அதை வந்து வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே, ஸோ நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம வெட்டிடலாம். அதுக்கடுத்த ப்ராசஸ்லாம் என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கி இவ்வளோ குட்டி பிளாக் தான். என்னடா பாப்பா பேர் சொல்ல மாட்டேன்ட்டேன், பாப்பா மேல்னு சொல்லிட்டேன், பையன் பிறந்திருக்கான். அப்புறம் ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டேன்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வேணாம், நிறைய பேர் திட்டுவாங்க. ஸோ எதுவுமே இந்த வாட்டி நான் எதுவுமே ரிஸ்க் எடுக்க விரும்பல. தட்ஸ் இட். ஸோ ஆடு வாங்கிட்டு வந்தாச்சு. இது இன்றைக்கி பிளாக் அப்படி கூட்டிட்டு இப்படி தான் போயிருக்கு. மற்றதை அடுத்தது பார்த்துக்கலாம்.